அனைவருக்கும் வணக்கம். இன்று 4வது நாள். ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சுயசரிதை. ஸ்ரீ கணேசாய நமக. ஸ்ரீ சரஸ்வதியே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. மும்மூர்த்திகளின் அவதாரமான குரு அவர்கள் கிருஷ்ணா நதிக்கரையில் வசித்து வந்தார். அவரது சீடர்கள் அவரது காவற்குடையின் கீழ் மிக்க மகிழ்ச்சியோடு இருந்து வந்தார்கள். ஸ்வர்க்கத்தில் இருந்த கடவுளர்கள் குரு பிரானின் நல்ல செய்கைகளையும் அதிசய ஆற்றலையும் மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்து வந்தனர். நாமதாரகன் குருவின் நாமத்தில் மூழ்கி இருந்தான். அவன் நடந்து களைப்புற்றதால் ஒரு மரத்தின் அடியில் இளைப்பாற எண்ணினான். குருவையே நினைத்து கொண்டு அவன் கண்களை மூடி உறங்கி போனான். குருவின் தெய்வீக உருவம் அவனது கனவில் தோன்றியது. குருபிரான் தனது அளவிற்கு அதிகமான கேசத்தை ஜடாமுடியாக முடித்திருந்தார். அவரது திருமேனி திருநீற்றினால் பூசப்பட்டு இருந்தது. அவர் புலித்தோலையும் மஞ்சள் வர்ணமுள்ள பீதாம்பரத்தையும் அணிந்திருந்தார். எல்லா முனிவர்களுக்கும் அரசனான இந்த யோகீஸ்வரர் நாமதாரகன் நெற்றியில் விபூதியை பூசி அவனுக்கு அபயமளித்தார். இந்த கனவிலிருந்து விடுபட்டு நாமதாரகன் ஆச்சரியம் அடைந்து தன்னை சுற்றிலும் பார்த்தான். அவனது கனவு அனுபவம் அவனுக்கு அதிசயமாக இருந்தது. அவன் கனவில் தோன்றிய பிரகாசமான திவ்ய ரூபத்தை மனதில் இருத்தி அதையே தியானித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அவன் சிறிது தூரம் போனவுடன் தன் கனவில் தோன்றிய திரு உருவத்தோடு கூடிய ஒருவர் தன்னை நோக்கி எதிர் திசையில் வருவதைக் கண்டான். நாமதாரகன் அவரை வரவேற்று அவர் முன் பணிந்து வணங்கி, முனிசிரேஷ்டரே, என்னை தூக்கிவிடுங்கள். உங்களுக்கு எனது வணக்கங்கள். அஞ்ஞானம் என்னும் இருளை துரத்தும் ஒளியானவர் நீர். உங்களை கண்டதும் என் பாவங்கள் யாவும் அழிந்து போயின. என்னை காக்கவே இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? உங்களது புனித நாமம் யாது? தயவுசெய்து சொல்லுங்கள் என்று கூறினான். நாமதாரகனின் இந்த அன்பான வார்த்தைகளை கேட்டு முனிவர் அன்போடும் கூறினார், நான் 3 உலகங்களிலும் சஞ்சரிக்கும் சித்தன். உலகெங்கும் நரசிம்ம சரஸ்வதி என்று புகழ் பெற்றவரே எனது குரு. அமரஜா சங்கமத்தில் கானுகாபூர் என்னும் புனிதமான இடம் இருக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அவதாரமாகிய குரு நரசிம்ம சரஸ்வதி இந்த கிராமத்தில் வசிக்கிறார். தன்னை நம்பியவர்களுக்கு முக்தியளிக்க வேண்டியே இந்த அவதாரம் நிகழ்ந்துள்ளது. எல்லா ரிஷிகளும் இந்த குருவை மோட்சம் பெற வேண்டி துதிக்கிறார்கள். இந்த அன்பின் கடல் என் அன்பிற்குரிய தெய்வம் வேண்டுவோருக்கு வேண்டிய எல்லாம் தருகிறார். அவர் பக்தர்களுக்கு தனம், தேக ஆரோக்கியம், மனமகிழ்ச்சி ஆகிய எல்லாவற்றையும்